மக்களே, இன்னைக்கு உங்ககிட்ட ஏஐ எபிசோட் 1ல ஏஐனா என்ன, இதை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தான் நான் பேச இருக்கேன். வெல்கம் டு தி கேடிவி. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எங்க பார்த்தோம் அப்படின்னாலும் எல்லா இடமும் டிஜிட்டலா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐயோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சரை யோசிச்சோன்னா ஏஐயோட ஆதிக்கம் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கோம்னு சொல்லலாம். இப்போ ஏஐ பத்தி பேச வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம்னா ஒருத்தவங்க மனுஷங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ இல்லையோ, இப்போ வந்திருக்கக்கூடிய ஏஐ ஆப்ஸ் கிட்ட தான் அதிகமா அவங்களோட தாட்ஸா இருக்கட்டும், ஃபீலிங்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம நியூஸ்லயுமே பார்த்திருப்போம், நிறைய பேர் சொல்லியும் நம்ம கேட்டிருந்திருப்போம் இல்லையா. இன்னைக்கு ஏஐனா என்ன, கேமரால ஏஐ எப்படி யூஸ் பண்ணப்படுது, ஏஐயோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஏஐ நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி இனி வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு பேசிக்ஸ் பத்தி மட்டும் நான் பேச போறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத ஹியூமன் பிரெயின்ஸ் கூட கம்பேர் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் பிரெயின்ஸ் மாதிரியே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த கற்றுத்தரக்கூடிய ஒரு டெக்னாலஜியா இருக்கு. இன்னுமே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மிஷினுக்கு பிரெயின் கொடுத்திருக்கிறதா ஏஐன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம போனே எடுத்துக்கலாம். நம்ம போன்ல இருக்கக்கூடிய கூகுள் அசிஸ்டண்டா இருக்கட்டும், இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஒர்க் போறவங்க எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய, எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏஐக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம என்ன சொல்றோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நமக்கு பதில் அளிக்கிறாங்களே, அதுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம டெய்லியுமே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய போன்ல இருக்கக்கூடிய கேமரால கூட ஏஐ இருக்கு அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போர்ட்ரேட் மோட்ல போட்டு பேக்ரவுண்ட பிளர் ஆக்கி எடுக்கிறதா இருக்கட்டும் போட்டோ, அது மட்டும் இல்லாம லைட்டை கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஆட்டோ அட்ஜஸ்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஏஐ தான் ஒர்க் பண்ணுது. நம்ம எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா, நம்ம ஏஐ கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கிறோம், அதுவும் நமக்கு கொடுக்குது. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஏஐ ஆப்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். ஆனா அந்த ஏஐ ஆப்ஸ் எதுக்கிட்ட இருந்து கத்து வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். அது எதுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி கூகுள் டேட்டாஸ் கொடுத்திருப்பாங்க. இரண்டாவது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வச்சுதான் அந்த ஏஐ நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று கேட்கிறோம்னா உடனே அது கரெக்டான ஆன்சர் கொடுக்காது. நம்ம ஏஐ கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் அப்படின்னு சொன்னோம்னா தான், ஒரு 4-5 தடவை, ஒரு 5-6 தடவை நம்ம சொன்னோம்னா தான் அது கரெக்டா நமக்கு கொடுக்கும். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிஷின் கூட ஸ்லோவா கத்துக்கிட்டு தான் அது ஸ்மார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மிஷின் லேர்னிங் ஏஐயோட ஒரு மேஜர் பார்ட்டாவும் பார்க்கப்படுது. ஏஐ நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்கு, நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுமா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க. சாட் ஜிபிடி நம்ம நார்மலா நமக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அதுக்கிட்ட டவுட் கேட்போம். ஸோ சாட் ஜிபிடி அதுவா இருக்கட்டும், யூடியூப், ஸ்பாட்டிஃபைல வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனா இருக்கட்டும், கார்ல ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் இருக்கிறது, பேங்க்ல இருக்கக்கூடிய ஃப்ராட் டிடெக்ஷனா இருக்கட்டும், ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஷாப்பிங் பாக்குறப்போ சஜஷன் வரதா இருக்கட்டும், இது பின்னாடி எல்லாமே ஒர்க் பண்றது ஏஐ தான். எல்லாருமே அதிகமா ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏஐனால என்ன யூஸ் இருக்கு, அதனால என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஏஐனால நம்ம வாழ்க்கை ஈஸியா ஆகுது, ஒர்க்குமே வேகமா நடக்குது, டைமும் நிறைய சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா, இப்போ ஏஐ பத்தி நிறைய படிப்புகள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுல ஸ்கோப்பும் அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் இப்ப அந்த ஸ்டடிஸும் எடுத்து படிக்கிறாங்க. ஏஐ அதிகமா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி எதிர்காலத்துல பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே ஏஐ வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு இந்த அளவுக்கு ஏஐ நல்ல யூஸ் இருக்கு, அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பாதிப்புகளும் இருக்கும். அதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இதனால நமக்கு ஜாப் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. எல்லாமே ஏஐ ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷங்களுக்கான வேலைகள் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல குறைஞ்சிடும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபேக் கண்டென்ட் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ நம்ம கரெக்டான வழியில யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். சோ இதெல்லாம் தான் ஏஐ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காமனான விஷயம்னு சொல்லலாம், ஒரு பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல ஏஐ ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.